ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியோட நல்ல வெல்த்தோட சூப்பராக வாழ்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு கோடான கோடி நன்றிகள். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த கேள்வி கேட்டனே எனக்கு யோசனையாக இருக்கா? கடைசியாக எப்போ சந்தோஷமாக இருந்தீங்க? ஒரு 6 மாதம் முன்னாடி, இல்லை ஒரு 2-3 மாதம் முன்னாடி, இல்லை ஒரு வருஷம் முன்னாடி, இல்லை ஒரு வாரம் முன்னாடி? போன மாதம் நான் பைக் வாங்கினேன், அதனால் சந்தோஷமாக இருந்தேன். போன வருஷம் எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிது, அதனால் சந்தோஷமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க. போன வருஷம் கல்யாணம் நடந்துச்சு, அதனால் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பெரிய பெரிய கோல் நடக்கும்போது மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ பஸ்லேயோ இல்லை 2 வீலர் உங்களோட ஒர்க்காக நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா ஒரு குழந்த, அவங்க உங்களோட முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த குழந்த உங்களை பார்த்து அழகாக சிரிச்சுது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைய பார்த்து சிரிப்பீங்களா? ஸோ அந்த சின்ன விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. நெக்ஸ்ட், நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன விஷயமாக நிறைய ஹாப்பினஸ் கொட்டி கிடக்குது, நம்ம தான் அதை பார்க்க மறந்துடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நீங்கள் கிளம்பும்போது நல்லா உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக போட்டு ரெடி ஆகிட்டு ட்ராவலிங்லேயும் அந்த சாங்கை கேட்டுகிட்டே ஆஃபீஸோ ஒர்க்கோ இல்லைனா ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ உங்களோட ஒர்க்குக்கு போகும்போது போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அங்கேயும் ஹாப்பினஸ் இருக்குது. ஒரு அழகான ஃப்ளாஷ், ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ், அதோட ஸ்மெல், அதோட டெக்ஸ்சர், அதை பார்த்தா ஒரு மல்லிகைப்பூ முல்லைப்பூ இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல், அந்த கலர், அதெல்லாம் பார்த்தா ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் வீட்லேயோ இல்லை வெளியே ஆர்டர் பண்ணியோ நல்லா சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல்லாக சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நிறையா இருக்குது. நான் ஒரு ஃபியூ மோர் பாயிண்ட்ஸை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இன்னொரு தடவை அதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, அதை பார்க்கும்போது, அதை நீங்கள் ஹாப்பின்னு இதுலேயும் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. ஓகேவா? ஜஸ்ட் காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னே சன்ரைஸ் ஒரு அரௌண்ட் ஒரு 6 o'clock எந்திரிக்கும்போது, எந்திரிச்சு வெளியே வரும்போது அந்த லைட்டாக பண்ணியிருக்கும், அப்படியே சன்ரைஸ் ஆகும், அந்த ஃப்ரெஷ் ஏர், அந்த சன்ரைஸ் ஆகும்போது அந்த சில்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனி விலகி அழகாக மேகங்களும் உங்களோட சுற்றி இருக்கிற ஃபுல் நேச்சரும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதை ஃபீல் பண்ணுங்கள், அதுலேயும் ஹாப்பினஸ் இருக்குது. காலையில் எப்படி இருந்தாலும் தயவு செய்து ஒரு 5 minutes வாக்கிங்கோ ஜாகிங்கோ ஒர்க் அவுட்டோ மெடிடேஷனோ யோகாவோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, இல்லை எதுவுமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக், நேச்சரோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு வாக், தட் இஸ் அமேசிங். அதோடு சேர்ந்து நீங்கள் ஒரு கிராட்டிடியூட் ப்ரேயர், உங்களுக்கு கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்யூன்னு மனசார நீங்கள் எந்த காடை நினைக்கிறீங்களோ அந்த காடுக்கு சொல்லுங்கள், இல்லைன்னா யூனிவர்ஸுக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும், ஹாப்பியாகவும் ஃபீல் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்னர்ஸ், உங்களோட சில்ட்ரன், உங்களோட பேரண்ட்ஸ், இவங்களோடலாம் சந்தோஷமாக உட்காந்து மொபைல் டிவி எல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக பேசி சாப்பிட்றது எவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கிரவுண்டில் ப்ளே பண்ணுறது, உங்கள் ஃபேமிலியோட ஒரு டிவியோ இல்லை ஒரு தேட்டருக்கோ போய் ஒரு படம் பார்க்குறது, டெம்பிளுக்கு போய் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்கார்றது, டெம்பிளுக்கு போக முடியல அப்படின்னா ஜஸ்ட் வீட்லேயே ஒரு 5 minutes அமைதியாக உட்காந்து உங்கள்கிட்டயோ உங்கள் கடவுள்கிட்டயோ பேசுகிறது அவ்வளோ. ஏங்க, வீட்டு வேலை பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸாக போட்டுட்டு ஜாலியாக வேலை பார்க்குறது, ஒரு லாங் ட்ரைவ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டு ஒரு லாங் ட்ரைவ் போனீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு சின்ன ஷாப்பிங் எதாவது குட்டி குட்டியாக வாங்குற மாதிரி பிடிச்சிருந்தா, இல்லைனா காசு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சின்னதாக ஏதோ ஒன்று வாங்கலாம்.
அதுக்கப்புறம் நல்லா பிடிச்ச பாட்டாக போட்டு டான்ஸ் ஆடலாம். இந்த மாதிரி லைஃப்பில் ரொம்ப நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கொட்டி கிடக்குதுங்க. நம்ம தான் அதை பார்க்குறதில்ல. நம்ம பெருசாக கார் வாங்கினாலோ, இல்லை வீடு வாங்கினாலோ, இல்லை ஜாப் கிடைச்சாலோ, இல்லை இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன்ஸ், ஒரு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போனால் தான் நம்ம லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் நினச்சிட்டு நம்ம லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் லைஃப்பில் நிறைய சின்ன விஷயங்கள் கொட்டி கிடக்குதுங்க. அதை உங்கள் மனசு நிறைய ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். அந்த விஷயத்தை நம்ம பார்க்க மறந்துடுறோம். இன்றைக்கி எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஒரு நோட்டு இல்லை ஒரு பேப்பர், பென் எடுத்து உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஷார்ட்டாக நம்பர் போட்டு எழுதுங்க. இப்போ மறந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் யோசிச்சும் கூட என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்குங்கிறத நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு விஷயம் வந்து செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டயக்ராமாக இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா கிராஃப்ட்ஸ் ஒர்க்காக இருக்கலாம், உங்களுக்கு என்ன டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், பாட்டு கேட்குறதா இருக்கலாம், பாட்டு பாடுறதா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு விஷயம் செய்யுங்க. உங்கள் லைஃபு ஹாப்பியாக மாறுறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச்.